திமுக ஆட்சியில் ஒரு நல்ல ஆள் இல்லை, அப்படி எடுக்க முடியல, தேர்வு பண்ண முடியலன்னா பதில் இருக்க எல்லாரையும் ராஜினாமா பண்ண சொல்லுங்க அப்படின்னு ஒருத்தர் ரொம்ப பயங்கரமாக வலியுறுத்திருக்கிறாரு. யார் அவர்? முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அவர்கள். அவர் தான் மதுரையில் இப்போ மாநகராட்சியோடைய பணம் 200 கோடி ரூபாவை திமுககாரங்க ஆட்டையை போட்டாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். இன்னும் மேயர் தேர்ந்தெடுக்கலையாம். அது என்ன சொல்கிறாருன்னா, மாமன்ற உறுப்பினர்கள் பல பேர் இருக்கிறாங்க, அதிலிருந்து ஒருத்தரை மேயராக தேர்வு பண்ண முடியல. ஏன்னா யாரும் ஒழுங்காக இல்லை, சரியான ஆள் கிடையாது. இப்படி சரியான ஆள் இல்லாதவங்க பதவியில் இருக்கிறத விட முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களே சொல்லி அவங்களெல்லாம் பதவியை ராஜினாமா பண்ண வச்சிடலாம். ஏன்னா ஒரு நல்ல மேயர் இல்லையா, ஒரு நல்ல ஆள் தேர்ந்தெடுக்க முடியல உங்களால், அப்புறம் எது இவங்கெல்லாம் ஆட்சி பொறுப்பில் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காரு முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அவர்கள். மதுரையில் 200 கோடி மாநகராட்சியுடைய வரிப்பணம் இன்னைக்கு திமுக நிர்வாகிகளால் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு தீர்வே கிடைக்கவில்லை. ஒரு மேயர் இல்லாமல் ஒரு மாநகராட்சி 3 மாதங்களுக்கு மேலாக நடைபெறுகிறது. 3 மாதங்கள் மாநகராட்சி கூட்டம் நடைபெறவில்லை. இதனால் மக்களுடைய குறைகள் நிறைகளை பற்றி பேச முடியவில்லை. இது போன்ற ஒரு ஆட்சி, அவ்வளோ ஆட்சி இதுவரை தமிழகத்தில் மட்டும் சொல்ல இந்தியாவிலையும் எங்கு நடந்ததில்லை. 5 மண்டல தலைவர் இல்லை, நிலைக்குழு தலைவர் இல்லை. இதுக்கு இந்த ஆண்டாட்சி விடுதல் கிடைக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். இல்லைன்னா அவர் மாநகராட்சி அவங்க மாமன்ற உறுப்பினர்கள்லாம் அவர் ராஜினாமா செய்ய சொல்லிடலாம். திமுக தலைவர், மாண்புமிகு முதலமைச்சர். ஏன்னா யாருமே சரியில்லைன்றதுனால தானே அவர் தேர்ந்தெடுக்கலை. இல்லைன்னா தேர்ந்தெடுத்திருப்பார். எல்லா 69 மாமன்ற உறுப்பினர் இருக்காங்க, யாரையும் ஒரு ஆளை கூட தேர்ந்தெடுக்க முடியல. ஒரு மேயரை தேர்ந்தெடுக்க முடியல, 5 மண்டல தலைவரை தேர்ந்தெடுக்க முடியல, நிலைக்குழு தலைவரை தேர்ந்தெடுக்க முடியல. இங்கே இருக்கிற நான் தாண்டா வீரன் அப்படின்னு இங்கே இருக்கிற 2 அமைச்சர்கள் பேசுகிறாங்க. எனவே இந்த ஆட்சி நம்ம 23ஆம் புலிகேசி ஆட்சியை போல தான் இருக்கிறது என்பதை தெரிவிச்சு. அதுக்கடுத்து தான் இப்போ சமீபத்தில் சிறார்கள்லாம் சேர்ந்து ஒரு வட இந்திய இளைஞரை தாக்கிய சம்பவத்தை நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது தொடர்பாக கேள்வி கேட்டப்ப செல்லூர் ராஜு அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அது 2வது நாள் நடந்ததுப்பா. முதல் நாள் வேற ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் 2 பேர் சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷனே அகலப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்பவங்களை சுட்டிக்காட்டி என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போதைப் பொருள் கலாச்சாரத்தினால தான் இதெல்லாம் நடக்குது, அப்போ அதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு வலியுறுத்தி பேசியிருக்கார். பேசினதெல்லாம் கரெக்டு. ஆனால் இதில் அந்த இங்கே வேலைக்கு பீகார்லேருந்து இங்கே பிழைப்புக்காக இளைஞர் தாக்கப்பட்டது தொடர்பாக பேசும்போது அவர் பாணியில் சிரித்து லைட் ஹார்ட்டடாக பேசினார். ஆனால் பார்க்குறவங்களுக்கு என்னப்பா இவ்வளோ சீரியஸான மேட்டர் சிரித்து பேசிட்டாரே அப்படின்னு தோன்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். அவரோட பாடி லாங்குவேஜாக அவர் டெலிவரி ஸ்டைல் அப்படின்னே வச்சுக்கலாம். ஆனால் அது ரொம்ப சீரியஸ். நம்ம பசங்களுக்கு உளவியல் ரீதியாகவே ஏதோ பிரச்சனை வர ஆரம்பிச்சிருச்சு. வெறுப்புணர்வை எங்கிருந்தோ அவங்க மேலே திணிச்சிக்கிட்டே இருக்குமோ. பிழைப்புக்காக வர்ற வட இந்தியர்கள் இருக்காங்கல்ல, அதில் எல்லாருமே மோசமானவங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பாவம் அப்பாவிங்க நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு பார்க்குறவங்க இருப்பாங்க. அவங்க மேலாம் அந்த அட்டாக் நடக்கும்போது சர்வதேச லெவலில் தமிழ்நாட்டுடைய பேர் ரொம்ப கீழ்த்தரமாக போயிட்டுருக்கும். அதுதான் பிரச்சனை. இதுக்கெல்லாம் முக்கியமாக எல்லாரும் சொல்கிற மாதிரி ட்ரக் அப்படின்றது ஒரு காரணமாக இருக்கின்றதில் மாற்றுக்கிறது கிடையாது. அதையும் கட்டுக்குள்ளே கொண்டு வரணும். நம்ம பசங்களும் இந்த மைண்ட் செட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளில வரணும். அனைவரும் சமம், வந்தாரை வாழ வைக்கும் பூமின்னு சொல்லிட்டு நம்ம ஊரை பற்றி பெருமையாக பேசி காலரை தூக்கி விட்டால் மட்டும் பத்தாது, வந்தவங்கள வாழ விடணும் அப்படின்னு தான் ஊருக்குள்ளே இப்போ பேச்ச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த சம்பவம் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அவர்கள் என்ன பேசியிருக்காரு அப்படின்றத கேளுங்க. அது 2வது நாள். முதல் நாள் நடந்தது தெரியுமா? ஒரு 3 போலீஸ் இருக்காங்க, 3 போலீஸே அடிக்கிறான். ஒருத்தன் விரட்ட அப்படின்னு விரட்டிட்டு போகிறான். போலீஸ் பயந்துட்டு போகிறாங்க. ட்ரெஸ் போட்டிருக்காங்க, விரட்டுறான். இந்த பக்கம் விரட்டுறான், இந்த பக்கம் 2 பேர் போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போகிறாங்க. காவல் நிலையத்தில் கொண்டு போனால் காவல் நிலையத்தையே சூறையாடி விட்டான். எஸ்ஐ இருக்கிறாரு, சப் இன்ஸ்பெக்டரு எல்லோரும் இருக்காங்க. எல்லாத்தையும் சதாய்க்கிறான். அது முதல் நாள். அடுத்த நாள் வட மாநிலத்தில் வெட்டுறான், பாட்டு சதக்குன்னு. அந்த பையன் பாவம், என்ன மொழியும் தெரியல, எதுக்குடா வெட்டுறான்? தமிழ்நாட்டுக்கு வந்த பாவமா? ஏன்னா நான் வேலைக்கு தானே என்னையப்பா வெட்டுறீங்கன்ற மாதிரி இருக்குது, பாவமாக இருக்குது. அதுக்கடுத்தது தமிழ்நாட்டில் கடன் சுமை பயங்கரமாக அதிகரிச்சிருச்சு அப்படின்னு காங்கிரஸில் இருக்கிறவங்களே பேச ஆரம்பிச்சிட்டாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்குறாங்க முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அவர்கள்ட்ட. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, தம்பி காங்கிரஸ் கட்சின்னா சாதாரண கட்சி இல்லை, இந்தியாவோட விடுதலையை வாங்கி கொடுத்ததே காங்கிரஸ். அப்பா அவங்க கூட்டணியில் இருக்கலாம், தோழமை கட்சியாக இருக்கலாம், என்னதான் இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு ஆதங்கம் இருக்கும்ல.
நம்ம கஷ்டப்பட்டு இந்த மாதிரி பண்ணி கொடுத்தோம், இப்படி பாழாக்கி நிற்கிறாங்களே அப்படின்னு அதுங்க இருக்காதா? அதனால அந்த கருத்துலாம் சொல்லிருப்பாங்களா இருக்கும். கடன் சம்பந்தம்னா நாங்கள் வெளில வந்தப்போ 4.5 லட்சம் கோடி கிட்டே இருந்தது. இப்போது இவங்களோட 5 வருஷம் ஆட்சியில் ஒவ்வொரு வருஷமும் 1 லட்சம் கோடி கிட்ட கடன் வாங்கி எக்குத்தப்பா கடன் சுமையை ஏற்றி வச்சுட்டாங்க தமிழ்நாட்டில் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அவர்கள். உண்மையை தான் சொல்லியிருக்காரு. காங்கிரஸுக்காக இந்த நாட்டுக்காக சுதந்திரம் வாங்கி கொடுத்தவங்கப்பா. கூட்டணியில் இருந்தாலும் தோழமையில் இருந்தாலும் ஒரு ஆதங்கம். இந்த 4.5 லட்சம் கோடி தான் நம்ம காலத்தில் எங்கள் காலத்தில் இருந்தது. 5 ஆண்டில் 1 லட்சம் கோடி 5 லட்சம் கோடி இந்த அரசு கடன் வாங்கியிருக்கு. அதுக்கான வளர்ச்சி திட்டம் இருக்கா அப்படின்னா எதுவுமே இல்லை. எதுவுமே இந்த ஆட்சியில் செய்யாமல் தாலிக்கு தங்கம் இல்லை, மடிக்கணினி இல்லை, எல்லா திட்டத்தையும் மூடுவிழா கண்டுட்டாங்க. மகளிர் பணிபுரியும் பெண்களுக்கு இருசக்கர வாகனம் மானியம் இல்லை, அம்மா உணவகம் இல்லை, லேப்டாப் இல்லை, கர்ப்பிணி பெண்களுக்கு முதலையாக இன்னும் பணம் வழங்கலை, பரிசு அம்மா குழந்தை பரிசு பட்டம் இல்லை. எது இல்லை 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 தான் இந்த ஆட்சியில். ஆனால் கடன் மட்டும் ஏறிடுச்சு 5 லட்சம் கோடி